9th question பாருங்க. The work done by a body on the application of a constant force is the product of constant force and the distance traveled by the body in the direction of the force ன்னு கொடுத்திருக்காங்க. இது ஆக்சுவலா ஃபார்முலாவை தான் கொடுத்திருக்காங்க. ஒர்க் டன் ஆஃப் த பாடி வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா இட்ஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் அண்ட் த டிஸ்டன்ஸ் டிராவல் பை, அதாவது ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ் அப்படின்றதான் பேசிக் ஃபார்முலா. அது நம்மளுக்கு இங்கே கொடுத்துட்டாங்க. இது ஆல்ரெடி நீங்க பிசிக்ஸ்ல பார்த்துருப்பீங்க, அதனால இங்க கொடுத்துருக்காங்க. ஒர்க் டன் அப்படின்றது இட்ஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அண்ட் த டிஸ்டன்ஸ் டிராவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபோர்ஸ் மல்டிபிள் பை டிஸ்டன்ஸ். இதுல கொஸ்டின்ல எக்ஸ்பிரஸ் திஸ் ஃபார்ம் இன் அ லீனியர் ஈக்குவேஷன் ஆஃப் 2 வேரியபிள். ஒர்க்கை வந்து டபிள்யூன்னு எடுத்துக்கோங்க, டிஸ்டன்ஸை டின்னு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒர்க் டனை வந்து டபிள்யூன்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க, இந்த டிஸ்டன்ஸை வந்து டின்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. and draw its graph by taking the constant forces 3 unit. இந்த ஃபோர்ஸை 3 யூனிட்னு எடுத்து ஒரு கிராஃப் வரைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஃபோர்ஸுக்கு பதிலாக 3 யூனிட் கொடுத்துருக்காங்க, டிஸ்டன்ஸ்க்கு டின்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அப்போ W is equal to 3D அப்படின்றது தான் அவங்க கேட்டிருக்க அந்த லீனியர் ஈக்குவேஷன். இதுக்கு கிராஃப் வரையணும். வாட் இஸ் த ஒர்க் டன் when the distance travel is 2 unit. அந்த கிராஃப்ல இருந்து நம்ம வந்து வாட் இஸ் அ ஒர்க் டன்ன்றதை கண்டுபிடிக்க போகிறோம். when the distance travel is 2 unit. டிஸ்டன்ஸ் வந்து 2 யூனிட்டாக இருந்ததுன்னா எவ்வளோ ஒர்க் டன் நடக்கும்ன்றதை கண்டுபிடிங்க. வெரிஃபை இட் பை பிளாட்டிங் ஆன் த கிராஃப். இப்போ கொஸ்டினில் இப்போ இந்த ஈக்குவேஷனில் டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணால் வர ஆன்சரும் இதையே கிராஃபில் பிளாட் பண்ண வர ஆன்சரும் ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னு பார்க்க போகிறோம். ஒர்க் டன் வந்து 3 டைம்ஸ் டிஸ்டன்ஸ்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இதில் கேட்டிருக்க கேள்வி வாட் இஸ் அ ஒர்க் டன் when the distance traveled is 2 unit அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இஃப் த டிஸ்டன்ஸ் D is equal to 2 யூனிட்ஸாக இருந்ததுன்னா ஒர்க் டன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஒர்க் டன் வந்து 3 டைம்ஸ் டிஸ்டன்ஸ் நம்ம இங்கே ஆல்ரெடி எழுதி வச்சிருக்கோம். அப்போ 3 × 2 = என்னது 6 யூனிட்ஸ் அப்படின்னு கிடைக்குது. டிஸ்டன்ஸ் வந்து 2 யூனிட்டாக இருந்தால் ஒர்க் டன் வந்து 6 யூனிட். ஏன்னா கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் ஆல்ரெடி 3ன்றது கொஸ்டின்லேயே மென்ஷன் ஆயாச்சு. இது 6 யூனிட் கரெக்டு தானான்றது வெரிஃபைட் பை பிளாட்டிங் இட் ஆன் த கிராஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு நம்ம கிராஃப் வரைஞ்சிக்கலாம். ஸோ இந்த டிஸ்டன்ஸும் ஒர்க்கும் யூஸ் பண்ணி ஒரு கிராஃப் நம்ம போட போகிறோம். டிஸ்டன்ஸை வந்து எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்துக்க போகிறோம், ஒர்க் டன் வந்து ஒய் ஆக்சிஸில் எடுத்துக்க போகிறோம். ஒர்க் டன் வந்து ஒய் ஆக்சிஸ், இது ஒர்க்கு, இது வந்து டிஸ்டன்ஸ்னு வச்சுக்கோங்களேன். நம்மளோட ஃபார்முலா என்ன, ஒர்க் டன்ஸ் ஈக்குவல் டு 3 டைம்ஸ் டிஸ்டன்ஸ். அதான் கொஸ்டினில் ஸ்டார்டிங்கில் நம்ம எழுதின லீனியர் ஈக்குவேஷன். இப்போ இது வந்து 0, 1, 2 அந்த மாதிரி எந்த நம்பர் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு. இப்போ டிஸ்டன்ஸ் வந்து 0வாக இருந்தால் ஒர்க் டன் என்ன, W is equal to 3 × 0ன்னு வரும்ல, 0 தான். அப்போ இங்கே 0ன்னு வரும். இப்போ இது 1ஆ இருந்ததுன்னா இங்கே டிஸ்டன்ஸ்க்கு 1 போடணும்ல. அப்போ ஒர்க் டன் என்னது 3 1s are 3. ஸோ இங்கே 3, இங்கே 2னா 2, ஏன்னா 2 தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அது வந்து நீங்கள் பிளாட் பண்ணாமல் கூட அங்கே போய் பார்க்கலாம், ஒரே ஆன்சர் தான் வரும். இங்கே வந்து 6, 0,0 1,3 இருக்கா, இங்கே வந்து பிளாட் பண்ணலாம். 0, இதை 2 பாயிண்ட் எடுத்தால் கூட போதும். 0,0 பிளாட் பண்ணியாச்சு. 1,3 எக்ஸ் ஆக்சிஸோட 1ம் ஒய் ஆக்சிஸோட 3யும் மீட் பண்ணுற பாயிண்ட். இவங்க 2 பேரையும் மீட் பண்ணிட்டோமா, இவங்களை வச்சே நீங்கள் வந்து என்ன பண்ணிடலாம், லைன் போடுறோம். ஏன்னா 2க்கு 6 வருதான்னு தான் நம்மளை செக் பண்ண சொன்னாங்க. அதனால் அதை பிளாட் பண்ணாமலே நம்ம வந்து என்ன பண்ணி பார்க்கலாம், செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே வச்சுட்டு இப்படி ஒரு லைன் ட்ரா பண்ணிடுங்க. ட்ரா பண்ணிடுச்சு. இதுதான் நான் உங்களுக்கு கேட்டிருந்த ஒர்க் டன்னோட கிராஃப் வரைஞ்சாச்சா. இதில் இப்போ கேள்வி என்னன்னா, டிஸ்டன்ஸ் ட்ராவல் வந்து 2 யூனிட்டாக இருக்கும்போது ஒர்க் டன் வந்து 6 யூனிட் நமக்கு கிடைச்சதில்ல. அது கரெக்டானு செக் பண்ண சொல்லியிருந்தாங்க. கரெக்டாக இருக்கு பாருங்க. இப்போ இது வந்து நம்மளோட டிஸ்டன்ஸ் எக்ஸ் ஆக்சிஸில். இந்த டிஸ்டன்ஸ் வந்து 2ல இருந்து இப்படி ஒரு டாட்டட் லைன்ஸ் போடுங்க. அது எங்கே போய் அந்த கிராஃபை டச் பண்ணுதோ அங்கே ஸ்டாப் பண்ணிடுங்க. இங்கே போய் டச் பண்ணுதா, இங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு அங்கே ஸ்டாப் ஆன இடத்துல இருந்து இந்த பக்கம் ஒய் ஆக்சிஸில் போய் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் டன் தெரிஞ்சிடும். ஒர்க் டன் நீங்கள் என்ன நம்பரில் வந்து மீட் ஆகிருக்கு பாருங்களேன், 6ல் மீட் ஆகிருக்கு. அப்போ நம்ம சொல்லிடலாம், இதான் நம்ம எடுத்திருந்த டிஸ்டன்ஸ் வந்து 2 யூனிட்டாக இருந்தது அப்படின்னா அந்த டைமில் நடந்த ஒர்க் டன் வந்து 6 யூனிட் அப்படின்னு நம்மளால டெஃபினட்டாக சொல்லிட முடியும். இங்கே தான் நம்ம ஒர்க் டன் எடுத்திருக்கோம், 6 வருது பாருங்க. ஸோ இங்கே 6ஆக இருந்ததுன்னா 2ஆக இருந்ததுன்னா இங்கே 6. இதே மாதிரி அவங்க 3க்கு கேட்டாங்கன்னா இங்கே 3ல இந்த லைன் போட்டு இங்கே என்னன்னு பார்ப்பாங்க. அந்த மாதிரி இந்த லீனியர் கிராஃப்லேருந்து நம்மளால ஆன்சர் முடிச்சுக்க முடியும். இங்கே பாருங்க, நம்ம டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணும்போது 6 தான் கிடைச்சது. இப்படி தான் ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணணும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். இதில் பாயிண்ட்டை வந்து பிளாட் பண்ணிக்கோங்க 2,6. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.